தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்காக பயங்கரமா முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுன் அவர்கள், நிர்மல் அவர்கள், அதுக்கப்புறமா நேத்து பேசிய தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர். இவங்க எல்லாரும் சொல்ற விஷயம் ஒரே மாதிரி விஷயமா தான் இருக்கு. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் பயங்கரமா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. டீட்டெயிலா பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு இருக்க போகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற விஷயத்தை எந்த இடத்துலையுமே தளபதி விஜய் அவர்கள் சொல்லல. நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தலை. இப்போதைக்கு நாங்கள் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். அதுக்கான டைம் இன்னுமே இருக்கு. டிசம்பர் மாதம் தான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும். முக்கியமாக பூத் கமிட்டி, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கும் வேட்பாளர்களை ஸ்ட்ராங் படுத்தணும். அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும். நாம எதிர்பார்க்கும் சீட் கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம், இல்லை நம்ம தலைமையில் கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. இதை நிறைய டைம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது, டிசம்பர் மாதம் நடத்தப்படும். இதுக்கு நடுவில் தான் அதிமுக, பிஜேபி, அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி தமிழக மக்கள் முழுவதும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்துக்கிட்டையும் அதிமுக கிட்டையும் பிஜேபி கிட்டையும் இருக்கு. இந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்போ ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைந்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய அடி. கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி அமையும், படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். ஆனால் இதில் தமிழக வெற்றி கழகத்துக்கு உடன்பாடு இருக்கா அப்படிங்கிற விஷயம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் அந்தந்த நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பெயர் என்னடா இவங்க இப்போவே இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துவிடும். அதுக்கான காரணம் என்னன்னா, தன்னோட முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, என்னோட கொள்கை எதிரி பிஜேபி, என்னோட அரசியல் எதிரி திமுக. பாசிசத்துக்கும் பாயாசக்கூடையும் கூட்டணியே கிடையாது, இவங்க 2 பேரும் தான் என்னோட எதிரி அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இது ஓப்பனாக சொல்லிட்ட அப்புறமும் இப்போ சினாரியோ என்ன கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா, ஓகே அடுத்த வருஷம் 2 வருஷம் இருக்குல்ல நாடாளுமன்ற தேர்தல், இப்போ சட்டமன்ற தேர்தல் தானே, இப்போ பிஜேபியோட கூட்டணி வைத்து விட்டு நாடாளுமன்ற தேர்தலை பிஜேபி எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை இப்போ வரைக்குமே நடந்து கொண்டு இருக்கு பிஜேபி அப்படிங்கிற செய்திகள் பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஈவன் பிஜேபி மாநில தலைவர் நாயனார் அவர்களும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கோம், மிக விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நாயனார் ஒரு பக்கம் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமையும், எப்படி பிஜேபி அதிமுக கூட்டணி அமைந்ததோ அந்த மாதிரி நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத கூட்டணி அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பற்றி யாருமே விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி கடந்த ஒரு 3-4 மாதமாக எழுந்துட்டு இருந்தது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஃபைனலாக முற்றுப்புள்ளி ஒவ்வொருத்தருமே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தா நிர்மல் அவர்கள் வைக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஆதவ் அர்ஜுன் அவர்கள், இந்த பக்கம் பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் அவர்கள் வச்சிருக்காங்க, ராஜ்மோகன் அவர்கள் வச்சிருக்காங்க. இவங்க என்ன, நிர்மல் அவர்கள் 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் எங்களோட பாசிசம், அதாவது என்னோட கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் என்னோட அரசியல் எதிரி திமுக கூடயும் கூட்டணி வைக்கவே வைக்காது. மற்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையை ஏற்று, இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட இதை ஏற்று, அவங்களோட சிஸ்டம் ஏற்று வந்தால் அவங்க கூட கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ரெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு பேக்கேஜ், அவங்க சொன்ன அந்த ஒரு லைன் பார்க்கும்போது 3 பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களோட கொள்கைகளை ஏற்று, நாங்கள் செய்ய போகிற விஷயங்களை ஏற்று கூட்டணி வந்தால் நாங்கள் அவங்க கூட கூட்டணி அமைப்பதற்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்குமே, அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் எந்தெந்த கட்சி கூட கூட்டணி, அவங்க யார் எங்களை ஏற்று வராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி, தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் மீண்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் தலைமை, தமிழக வெற்றி கழகம் தலைமை அப்படிங்கிற விஷயத்தில் மீண்டும் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லாரும் அதான் சொன்னாங்க. ஆனால் கடந்த 1 மாதமாக இல்லை,
எங்கள் கட்சி கூட யார் வந்து அவங்க கொள்கைகளை ஏற்று கூட்டணிக்கு வராங்களோ அவங்க கூட கூட்டணி வைப்பதற்கு ரெடி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சினாரி எப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய போகிறது அப்படிங்கிற சினாரியோ தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு தான் வந்து ஆதவர்ஜனும் சரி, நிர்மல் சரியும், ராஜ்மோகன் அவர்களும் சரி ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த ரிப்ளை வந்து ஒரு இடத்துலையும் வந்து அதிமுக பற்றி அவங்க பேசல. ஸோ தொடர்ந்து நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. ஆனா அவங்க அதிமுகவோட கூட்டணி நாங்க வைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லல. நாங்க பிஜேபியோட மட்டும்தான் கூட்டணி வைக்க மாட்டோம், திமுகவோட மட்டும்தான் கூட்டணி வைக்க மாட்டோம், ஆனா மற்ற கட்சிகள் வந்து எங்க கொள்கைகளை ஏற்று வந்தால் கண்டிப்பா கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்டைரக்டா வந்து மீண்டுமே சொல்றாங்க. ஸோ அவங்க தாட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹிஸ்டரியில வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 2 கட்சிகள் கூட்டணி வந்து இருக்குன்னா, கடைசி நிமிஷத்துல ஏப்ரல் மாதம் தேர்தல் வருதுன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் கூட வந்து அந்த கூட்டணி வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது. சில கட்சிகளே வந்து அந்த கூட்டணியை வந்து பிரிப்பதற்கான முயற்சிகள் வந்து ஈடுபடுவாங்க. அந்த முயற்சி வந்து பல டைம் வந்து வெற்றி பெற்று இருக்கு. ஸோ அதனால இவங்க சினாரியோ என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்ன நினைத்து கொண்டு இருக்குன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி இது நிரந்தர கூட்டணி கிடையாது, எப்போ வேணால் பிரியலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. இதை திருமாவளவன் அவர்களும் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இது வந்து நிரந்தர கூட்டணி கிடையாது, இது எப்போ வேணால் பிரியலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதே தான் தமிழக வெற்றி கழகம் நினைத்து கொண்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து விரிசல் வந்து ஏற்பட்டால் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் 100% வந்து இருக்கு. இதுக்கு தான் வந்து தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வந்து முயற்சிகள் செய்து கொண்டு வருகிறது. இப்படி அதிமுக கூட வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து இணைந்து விட்டால் அது வந்து முதல் தேர்தலே கூட்டணி அமைத்து விட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி எழாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எழவே இல்லாது. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான மூவாக வந்து இருக்கும். ஆனால் இது வந்து பிஜேபி கூட்டணியில் இல்லாமல் இருக்கணும். ஸோ பிஜேபியோட கூட்டணி பிரிந்து அப்புறம் தான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் வரலாற்றில் இதெல்லாம் நடந்திருக்கு. அதிசயம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நடக்கும், வரலாற்றில் நடந்திருக்கு. அந்த அதிசயம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பிரியுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வந்து வென்றால் நல்லா இருக்குமா, இல்லை அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்து வென்றால் நல்லா இருக்குமா? இந்த 2 கூட்டணியில எந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையாமல், பாதகமாக இல்லாமல் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல் சம்மந்தமாக எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.